ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பாலக்கீரை. ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஒரு கீரை. இதுதான் நான் இன்றைக்கி வந்து பண்ண போகிறேன் உங்களுக்கு. பாலக்கீரை கிரேவி. இதை நம்ம வந்து முதல்ல வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் போகாது. நீங்கள் கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணக்கூடாது. எப்பயுமே கீரையை நம்ம வந்து நறுக்கிட்டு வாஷ் பண்ணிவிட்டு தான் நறுக்கணும். சரிங்களா? முள்ளங்கி பார்த்திங்களா? முள்ளங்கி போட்டு நான் வந்து சப்பாத்தி பண்ண போகிறேன். நம்ம சப்பாத்தி பூரி நம்ம இஷ்டம். ஆனால் முள்ளங்கி தான் இதில் போட போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல இந்த பாலக்கீரையை நம்ம நறுக்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கீரையை நம்ம எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம நறுக்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கீரையை நல்லா நம்ம நறுக்கியாச்சு. ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். இஞ்சி நல்ல ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கோங்க. நல்லா தோல் சீவி இதை மிக்சியில் போட்டுக்கோங்க. பூண்டு நல்லா ஒரு 10-15 பல் பூண்டை இதில் போட்டுக்கோங்க. ஒரு 4-5 நான் 3 மிளகா போட்டிருக்கேன். போரும் 3 மிளகா போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம், இது வந்து உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அந்தளவுக்கு. நான் ஒரு 10 சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். 2 தக்காளி, இது கூட 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள். இது வந்து நல்லா அரைச்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு நல்லா மைய அரைச்சிக்கலாம். வாங்க இப்போ கிரேவி செய்யலாம். சோம்பு ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், சின்ன துண்டு பட்டை, இப்போது பொடியாக நறுக்கின பூண்டு. பூண்டு வந்து நல்லா செவக்க வதங்கிட்ட. ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த விழுது இதில் போட்டுக்கலாம். இதுதான் டேஸ்ட்டே கொடுக்க போகுது. அந்த ஜார் கழுவி கொஞ்சோண்டு ஒரு 1/4 டம்ளர் ஜாரையும் மிக்சி ஜாரையும் நல்லா ஒரு 1/4 டம்ளர் தண்ணியில் விட்டு அந்த தண்ணி இதில் விட்டுட்டு இப்போது இதை வதக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து இந்த பச்சை வாடை, இந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு இதெல்லாம் போட்டு அரைச்சிருக்கோம் இல்லைங்களா, மிளகா பொடி, இதெல்லாம் நம்ம வந்து பச்சை வாடை போகிற வரைக்கும் கொஞ்சம் வதங்கட்டும். எப்படியும் 5 மினிட்ஸ் ஆகும். வதங்கட்டும். கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கீரை கிரேவி ரெண்டுத்துக்கும் சேர்த்து உப்பு போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பச்சை வாடை போயிடுச்சு. நல்லா வந்து ஸ்மெல்லு, மிளகா வெடிப்பெல்லாம் இல்லை, எல்லா ஸ்மெல்லும் போய் நல்ல கம கம கமன்னு வாசனை வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கீரையை போட்டுடலாம். இதை நல்லா கலரி விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், முள்ளங்கி கீரை எப்படியோ அதே மாதிரி தான் இதுவும். தண்ணி விட வேண்டாம். ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகப்பொடி, ஒரு 1/4 டீஸ்பூன் பெப்பர் பொடி கலரி விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து 5 மினிட்ஸ் குக் ஆகட்டும். அப்படியே விட்டுடுங்க. நல்லா கலரி. எங்கள் அம்மா கீரை செஞ்சாலே எப்பயுமே வந்து கொஞ்சம் சர்க்கரை போடுவாங்க. ஸோ 1 ஸ்பூன் சர்க்கரை, பட்டர் வந்து ஒரு பீஸ் போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க, ஆனால் போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கலரி விடலாம். அவ்வளோதான். ஃப்ரெண்ட்ஸ், இதில் நீங்கள் வந்து பன்னீர் வறுத்து போட்டாலும் ஓகே தான். இது பன்னீர் பாலக் சொல்லுவாங்க. இதுதான் பேஸ். சூப்பரான பாலக் கீரை ரெடி. பார்த்தீங்களா? இவ்வளோ ரெட் கலர் இது போட்டும் அந்த கீரை வந்து க்ரீனிஷாக அப்படியே இருக்குது பாருங்கள். சர்க்கரை ஏன் போட்டதுன்னா அந்த கலர் வந்து மாறாது அப்படின்றதுக்காக தான். ஸோ சூப்பரான பாலக் கிரேவி ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதை வந்து இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு என்ன பண்ணுறோன்றதை நான் ஷார்ட்ஸ் போடுறேன். ஸோ மறக்காமல் சோஷியல் டீம் பார்த்து சேனல் வீடியோ எல்லாத்தையும் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்,